லக். இந்த ஃபேக்டரை எல்லாருமே ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். அது பெருசாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம். குட் லக்காக இருக்கலாம், பேட் லக்காக இருக்கலாம். அப்படி நடக்கிற விஷயம் எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கலாம். தட் இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆனால் என்ன நடந்தாலும் அதை தக்க வச்சுக்க நம்ம என்ன செய்யணும், அதுதான் விஷயமே. சக்தி, பாலா, ரவி இவனுக்கு 3 பேர் எம்எல்ஏ துரையோட ரவுடி கேங்கில் இருக்கிறவங்க. சக்தி ரொம்ப வருஷமாக எம்எல்ஏ துறக்கூடியே இருக்கிறவன். ரவி இவன் எப்போ பாரு போதை ஆகிடுவான். பப்ளிக்கில் கூட இவன் ட்ரக் யூஸ் பண்ணுறதால யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு அவனோட ட்ரக் டேப்லெட்டை ஒரு சாக்லேட்டில் கலந்து எடுத்துப்பான். பாலா இவன் இந்த கேங்கில் சேர்ந்து 1 வருஷம்தான் ஆகுது. என்னண்ணா ரைடா? எனக்கு தெரியும்ண்ணா, இது அவனுக்கு வேலையாக தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. முதல்ல அந்த பணத்துக்கு ஒரு வழியே போகணும். ஃபோனு கொடுக்க ஒரு ஹலோ மணி, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக டேலி பண்ணி வச்சிடுறா. இவர் வேற எல்லாமே அந்த கிட்ட தாண்டா இருக்கு. சரியா, இங்கே வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவனுக்கு அப்புறமா கால் அடிக்கிறேன். அவனுங்களை போயிட்டு நாளைக்கு வர சொல்ல. எல்லாமே ஓகே தான் தலைவர். இந்த காம்ப்ளெக்ஸ் கட்ட ஒரு ஃபோர்ஸி வந்ததில்ல, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஹலோ காசி, மனோஜ், சத்யா இவங்க 2 பேருக்கும் ஃபுட் டெலிவரி தான் ப்ரொஃபஷன். எப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமான்னு அதுக்காக எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க. டேய், ஒரு நல்ல கனவுடா, இப்படி அநியாயமே கலைச்சிட்டே. இன்னைக்கு யார் கனவுல? வேற யாரு? என் ஆள் பிரியா தான். ஓ, மிஸ்ஸஸ் மனோஜா? ஃபர்ஸ்ட் வீட்டில் ஒத்துப்பாங்களா உனக்கு கல்யாணம் பண்ணி தர? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நேற்று தான் மச்சான் நான் இந்த மாதிரி என் வீட்டில் பேச போகிறேன். என்ன நட போதோ தெரில, ஆனால் அவங்க அப்பா மட்டும் ஒத்துட்டாருன்னு வச்சுக்கோ. ஏன் பிரியாணி போட்டு ஜமாயிச்சிரும்டா. பிரியாணியா? ஆமாடா, அவன் அப்பனுக்கு நாட்டுக்கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. என்ன கருமமோ. நான் கிளம்புறேன். சேட்டி மட்டும் போட்டா முடிச்சதா? நம்மடா முடியல அந்த கடனு. ஆமாம், எங்கள் அப்பா நான் கொஞ்சம் நேரமாக கடன் வாங்கி வச்சிருந்தாரு. 26 லட்சம், அதுவும் அந்த ஒத்த வீடு. யாரா இவ்வளோ கடன் வாங்க சொன்னது? ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம நிலைமை பார்த்தியா சத்யா? நமக்கு மட்டும் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சி வச்சுக்கோயேன். நம்ம ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்க போகிறோம்? சிஸ்டம் சரியில்லை. அப்படி என்ன படிச்சுங்க? 10ஆம் கிளாஸ். 40. என்னடா என்ன பண்ணணும்? டேய் டேய் யார் அவன்? டேய் 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 கஷ்டம். எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு.
சத்யா என்ன பண்ற? ஒர்க் இப்போ தாம்மா முடிஞ்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஷிஃப்ட் போகணும். சரி, டெய்லி வண்டி ஓட்டுற, அப்பப்போ தலைக்குழி சரியாப்பா? சரிம்மா. அப்புறம் அப்புறம் சொல்லு, என்னமோ முழுங்குற? அந்த எம்எல்ஏ திருப்பி பணத்தை கேட்குறாருப்பா. ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி தரலன்னா வீட்டை எடுத்துக்குவேன்னு சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற? அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம்ல. 10 லட்சம் எப்படிம்மா ஒரே அடியாக போடுறது? அதானே எனக்கும் புரியல. ஒரு தடவை நீ நேரில் போய் பாரு, அங்கே தானே இருக்கு. சரிம்மா, நான் காலையில் போய் பார்க்குறேன். ஊர்லலாம் எல்லோரும் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ முதல்ல உன் உடம்பு பார்த்துக்குப்பா. சரி, ஓகேம்மா, நான் பார்க்குறேன். சொல்லு. சத்தி, அட்ரஸ் கிடச்சிச்சு. சொல்லு, நோட் பண்ணிக்கிறேன். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங் அப்பார்ட்மெண்ட், அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டேன்னா அதெல்லாம் பிளான் பண்ணபடி கரெக்டாக போயிடும். நீ கேட்ட மாதிரி உன் ஷேர் அதிகமாகவே இருக்கும். கேம் சேஞ்சரு நீ தானே. இரு. என்ன பண்ற? ஏன் எல்லாத்தையும் சீக்கிரட்டாக வச்சிருக்க? எங்கள்கிட்ட சொல்லலாம்ல? ஆமாம், எங்ககிட்ட சொல்லலாம்ல. ஆ, இது சீக்ரெட்டாக இருக்க வரைக்கும் தானே 3 பேருக்கும் நல்லது. அட, இந்த டிவி ஆனே ஆகாது போல். ப்ரோ, கொஞ்சம் பசிக்குது தான் வாங்கி. டேய், நான் வேற மாட்டினா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதனா வாங்கித்தான். ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்ன. பிளான்லாம் ஒன்றும் இல்லை, மாட்ட மாட்டோம் நம்புவோம்.
ஏற்ற மாதிரி டோஸ்டர் இருக்குடா எங்க. டேய் அங்கே என்னடா பண்ணுற? அதெல்லாம் வச்சுன்னு நான் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆமாம், நீ இந்த வீடை ஏன் சூஸ் பண்ண? எம்எல்ஏ கிட்ட இருந்தே பணத்தை அடிச்சு அவரோட சீக்ரெட் வீட்டிலே இதை வச்சிருக்க. அது ஏன்? டேய் வா. இந்த வீடை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த குடைச்சல் தரவனுங்க, துரோகிங்க, ரூட் எடுக்கணும்னு நினைக்கிறவனுங்க, அவனுங்க எல்லாரையும் இங்கே வச்சு தான் சுடுவான் அவனோட கையால். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடு. இதோ இந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஏதோ மிஷின்லாம் வச்சுன்னு இருக்கான், அதில் போட்டு சாம்பலாகிடுவான். அதனால தான் இந்த வீடை சூஸ் பண்ணேன். இந்த வீட்டுக்கு தேவையில்லாமல் எவனோ வரவும் மாட்டான், தேடவும் மாட்டான். விடு. இந்த எம்எல்ஏ திருப்பி பணத்தை கேட்குறாருப்பா. ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி தரலன்னா வீட்டை எடுத்துக்குவேன்னு சொல்கிறாரு. என்னடா டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைடா, அந்த காசு மேட்ரு தான். ஒரு வாரத்தில் திருப்பி கொடுக்க சொல்கிறான் அந்த எம்எல்ஏ. மச்சான் வெளியே வா. என்னடா நீ? நம்ம எப்பயுமே பணத்தை தேடி போக கூடாதா? பணம் நம்மளை தேடி வரணும்டா. எப்படி 10 லட்சமா? டேய் சும்மாடுறா, நீ பாட்டு விளாண்டே இருக்காதடா. உனக்கு அவனை பற்றி தெரியாதுடா. அவனே ஒரு ராங்கு பிடிச்சவன். அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான்டா. இப்போ என்னடா விடு, ஏதாவது ஒரு வழி கிடைக்காம போயிடும். கிளம்பு, டைம் ஆகும். அதிர்ஷ்டம். சொல்லு கௌரி. எது? வரேன். டேய் பாலா, ஏஞ்சிக்கிடா. டேய் ரவி, ஏஞ்சிட்றா. என்னடா என்ன பர்ஃப்யூம் வச்சுக்கிறியா? என்ன அதை யோசிச்சிட்டே இருக்க? டேய் இதுக்கு தான் பிரச்சனையாடா? அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லைடா. அப்புறம் என்னடா? சக்தி பயந்துராத.
கண்ணில் மட்டும் பயத்தை காட்டிடாத. டேய் நீ இப்படி பண்ணுறதாண்டா எனக்கு பயமாக இருக்குது. அங்கே வந்து எதுவும் உளறி வச்சிடாதண்ணா. ஆ பேசாம உள்ள வச்சு பூட்டு போயிட்டான்னா. நானே பொம்மையாடா. இல்லை வேணா நீ வா. சக்தி என்ன நம்ப மாட்டியா? நான் யாரையும் நம்ப மாட்டேன்டா. இல்லை இதெல்லாம் ஸ்கூல் போய் மாதிரி பேகு. ஏன் முக்கியமான பொருள் தான் இருக்குதா? டேய் அது என்ன முக்கியமான என்னோட முக்கியமான பொருள் தீக்குள்ள போடுற. டேய் சீர்மாங்கடா. டேய் ரவி ஒன்சன் நில்ற அழிவு. டேய் என்னடா சக்தி நம்மகிட்ட எதுவும் மறைக்கிறான். எனக்கும் அப்படிலாம் தெரியலையே. சக்தி எதனா நம்மகிட்ட சொல்கிறோம்டா. ரவி நீ வேணா பாரு, நம்ம செம்மையாக மாட்ட போகிறோம், அப்போ தெரியும். பாடா மரியாதை வந்துரு, சுட்டுருவேன். நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்கப்பா. அது ஒன்றும் இல்லை சக்தி, நேற்று ஐடி ரைடு இல்லை, அதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். எல்லாம் ஓகே தானேண்ணா, அப்புறம் என்ன டென்ஷனாக இருக்க? 2 விஷயம். அந்த பிரபுவை சாலிகிராம் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு குத்தி கொலை பண்ணோம்ல, அதான். அப்போ அந்த டெண்டர் விஷயத்துக்கு பண்ணது டெண்டர் விஷயம் சாலி. இந்த ஐடி ரைடு வரைக்கும் வந்து விட்டுருக்கு. அவன் ஃப்ரெண்டு வேற கேஸ் ரீஓப்பன் பண்ணுறான், நமக்குன்னே வரானுங்க. நம்ம கூடவே இருந்துன்னு நம்ம சொத்தியை துண்டு நமக்கு எதிராக போய் சாட்சி சொன்னான் தானே அவனை போட்டான். ஏதோ ஸ்ட்ராங்காக பண்ணிட்டுறான் அந்த கேஸில், அதான் நிற்கிது. அது எப்படின்னா எம்எல்ஏ தோறன்னு தெரிஞ்சோம் நம்மலாம் பவரில் இருக்கோன்னு தெரியாது அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை விட இன்னொன்று இருக்குது. நான் காசிகிட்ட சொல்லி 4 இடத்துல பணத்தை மறைச்சி வைக்க சொன்னேன். அவன் அப்பயே சொன்னான், திடீர்னு இவ்வளோ பணத்தை ரொட்டேஷனில் விடாத, நான் சேஃப் இல்லைன்னு. காசியை நான் நம்புவேன். ஜெயிலில் என் கூடவே இருந்தவன், எனக்கு ஒன்றுனா என் கூடவே இருப்பான். என்னண்ணா ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதாச்சும் பணத்தை காணும்டா. சொல்லுமா, தோப்பங்கதமாக போயிட்டுருக்கேன், நீ சும்மா தான் நினச்சிட்டு இருக்காத. ஏதாவது நல்லது நடக்கும்னு வேண்டிக்கோ. எனக்கு என்னவோ நம்ம குரூப்லேருந்து தான் எவனும் எடுத்துருப்பான்னு தோணுது. நான், கௌரி, காசி, எங்கள் 3 பேர் தவிர இந்த விஷயம் வேறு அவனுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிடிச்சிடுவேன். கௌரி எனக்கு பாதிலே சக்தி. டேய் சக்தி. எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே இந்த கௌரி மேலே ஒரு டவுட் இருக்குதுண்ணா. நீங்கள் அவனை வேலைக்கு சேர்த்ததுலேருந்து. அவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ நானா? நீ கண்டுபிடி சக்தி அவனை. எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை. அந்த பணத்தை எடுத்தவன் அப்படி அவன் கொட்டையை அப்படியே என் கையால் பிதுக்கி எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. பார்த்துப்போ. சக்தி, எதுக்கும் வெளியே இருக்க அந்த 2 பேர் மேலே கண்ணை வச்சுக்க. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த ஐடி ரைடு, அந்த பணம் மேட்ரு. நீ ஃப்ரீயாக உண்ணா எதனா ப்ரூஃப் கிடைக்கட்டும், செஞ்சு விட்டுறலாம். சரி போ சக்தி, பார்த்துக்கோ.
ஹே வாப்பா சத்யா, நான் உன்னை பார்க்கணுன்னா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மான்ட்டு சொல்லி நீ வந்து என்ன பார்க்குறேன். அதான் பாதி காசு கிட்ட கொடுத்தாச்சுண்ணா, இன்னும் 10 லட்சம் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடும்ண்ணா, கொஞ்சம் டைம் மட்டும். இங்கே பாரு சத்யா, நான் வேணா ஒன்று சொல்கிறேன். இன்னும் 10 நாள் நீ எனக்கு பணத்தை செட்டில் பண்ணலவே நான் உன் வீட்டை எடுத்துப்பேன். என்னால் இதுக்கு மேலே டைம் தர முடியாது, எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. கொட்டியை பிதுக்கிறேன்றான். எனக்கு புரியல. சத்தி, நம்மகிட்ட எந்த பிளானுமே இல்லைடா. இப்போ என்னதான் பண்ணலான்ற? டேய், என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விட்றா. இப்போ எதுக்குடா பயப்படுற? சரி, இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பார்ப்போம். என்னடா சக்தி, இந்த டிவி அணியாகாதா? இப்போ வேற டேய் சத்யா, ஒரு முக்கியமான விஷயம்டா, நீங்கள் வாடா. நானே ஆளும் ஓடி போலாம் இருக்கேன்டா. என்னடா சும்மா சிரிப்பு காட்டிட்டு இதுக்கடா இவ்வளோ சீக்கிரம் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? ஏய், ஆள் அப்போ வர ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான்டா. அதான் ஒரு பிளானை போட்டேன். என்ன பிளானு? பிளான் என்னன்னா, இன்னைக்கு என்ன நாள்? சண்டேடா. என் மாமனார் எங்கே வேணா போகாமல் இருப்பான், ஆனால் அந்த பிரியாணி கடைக்கு போகாமல் இருக்கவே மாட்டான். ஸோ அக்கார்டிங் டு மை தியரி, என் மாமனார் அந்த பிரியாணி கடைக்கு போவான், பிரியாணி வாங்குவான். ஆனால் அவன் சாப்பிட்ற அந்த பிரியாணி அவன் வாங்கின பிரியாணியாக இருக்காது, நான் வாங்கிட்டு போன அந்த பிரியாணியாக தாண்டா இருக்கும். இது சாதா பிரியாணி இல்லை மச்சான், குளோரோஃபார்ம் பிரியாணி. இதை மட்டும் நைனா சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோயேன், ஃப்ளாட்டு தான். அதுக்கப்புறம் நானே ஆளை அப்படியே ஜாலியாங்கண்ணா. எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி ஓடி பிளான் போட்டியே அப்படியா? மச்சான், நான் யாரோட ஓடி போலான்னு இருக்கேன்டா. இதுக்கு முன்னாடி நான் போட்ட பிளான் சில பல காரணங்களால ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதரி. எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்கு டெலிவரி முடிச்சுட்டு அப்படியே. ஏய் பாரு, ஆன் ஆயிடுச்சு வரலையா? என் பேர் பிரபு, நான் எம்எல்ஏ கூட 10 வருஷமா இருக்கேன். அவர் சமீபத்தில் பண்ண எல்லா ஊழலோட ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ என்ன தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ அவரோட அந்த சீக்ரெட் ஹவுஸ் தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் நான் திரும்ப வருவேனா இல்லையான்னு. ஐயே, என்னடா போயிடுச்சு. இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு ஆன் பண்ணேன். டே வாலா, இந்த ஒரு வீடியோ போதும், நம்ம லைஃபே மாறப்போகுது. உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த எம்எல்ஏவோட ஒரு வீடியோ வச்சு அந்த ஆள்கிட்ட எவ்வளோ வேணா காசு கறக்கலாம். அப்படியா? ஆமாண்டா, இனிமேல் நம்ம தான் எல்லாம். வா, நீ கேட்டல சம்சர், வா. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் தயவு செய்து என்னை கூப்பிட்றாதடா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா? சும்மா விளையாட்டுக்கடா. சரி, அந்த கடன்லாம் என்னாச்சு? அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டியா? 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், கிடைச்சோன்னு நம்புறேன். ஆனால் நம்ம நிலைமையை பார்த்தியா சத்யா? டேய் வா, நீ தயவு செய்து கிளம்புடா. நாடா அடிக்கிற மச்சான், லாஸ்ட் ரைட்டில் கௌரி, ஒரு செம்ம பிளான் இருக்குது, எனக்கு கால் பண்ணு. இவன் வேற சோறுன்னுவானே. சரி, ஆர்டரை போடலாம்.
ரவி அந்த பிரெட்டில் 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ண அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டோஸ்ட்டு டேஸ்ட்டா? மூடிட்டு போங்க. டேய் கௌரிடா, ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சா நீங்க தான் நம்ம பிளான் பண்ண மாதிரி பாலாவையும் ரவியை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிறேன். அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். மாட்டினா காடி சீக்கிரம் வந்து கிளம்பு. என்ன தலை இது? சக்தி என்ன கௌரி அதை பிளான்ன்றான்? என்ன பிளான் வச்சிருக்க? டேய் அவன் நல்லா உளறான்டா. பிளான்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்னடா தெரியும்? சக்தி மறுபடியும் உன் பிளானை சொல்லிடு. பணத்தை அடிச்சுட்டு எம்எல்ஏ கிட்ட எனக்கு 2 பேரையும் போட்டு விட தாண்டா உன் பிளானு. ரவி பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வீடியோ மாட்டிருக்கு. அந்த வீடியோவை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே என்ன ஓகே? அப்பயே சொன்னாங்க நான் நம்பாதேன்ட்டு. முதல்ல சொல்றா. சுமாரா அவன் கிளப்பி விடுறான் ரவி. அவனை நம்பாத, நீ ரிலாக்ஸ் ஆகு. டேய் இதுக்கு 2 பேரும் ஏமாத்த தாண்டா உன் எண்ணம். பச்சை துரோகி. டேய் மலவன சொல்றா. டேய் சுமாரா அவன் கிளப்பி விடுறான், நீ ரிலாக்ஸ் ஆகு. நான் டேய் அவன் நல்லா ஏமாத்துறடா. விட்டுறாதடா, யோசிக்காதடா. அவன் சொல்றா. இவ்ளோ சொல்றேன். என்னடா ஏய் ரவி என்னடா? செத்துட்டானா? டேய் அவனுக்கு என்ன பிளான் தெரியும்? எம்எல்ஏ வேற வந்துருவானடா. என்னடா பண்றது? எப்படா தப்பிக்க போறோம்? இதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் ஓடி போலையா? 11 மணிக்கு தான்டா, இன்னும் மணியே ஆகல. அப்படியா? உனக்கு இங்கே டெலிவரி? இதோ 2 வீடு தள்ளி கொடுக்குறேன், கிளம்புறேன்டா. எனக்கு இங்கே தான், கிரவுண்ட் ஃப்ளோரில். ஆனால் நம்ம நிலைமையை பார்த்தியா டே சத்யா? டே 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 நான் போகிறேன். என்ன தாண்டா சொல்ல வர? சார் ஃபுட் டெலிவரி. ஃபுட் டெலிவரி உள்ள வா நீ முதல்ல. ஐயோ டேய் என்ன உட்கார். என்னடா இது? உட்கார். நான் சத்தியமா உட்காரு. நான் ஃபுட் டெலிவரி தானே பண்ண வந்தேன். ஃபுட் டெலிவரியா? நாங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையா? சத்தியமாக சொல்கிறேன், இதே அட்ரஸ் தானே. பில்லு கூட பேர் கூட ஏதோ என்ன பில்லு? 1000 பில்லு நான் காட்டா? உண்மையை சொல்லு, யார் நீ? டேய் எம்எல்ஏ ஆள் தானே நீ? எம்எல்ஏவா? எம்எல்ஏ துரையா உனக்கு தெரியுமா தெரியாதா? அவரையா? தெரியுமே. தெரியுமா? அப்போ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட ஏன்டா போய் சொல்லிட்டு இருங்க? டேய் அவன் போய் சொல்கிறான்டா. நீ வேப்பாக்க தானே வந்த?
அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே எம்எல்ஏ எப்படி தெரியும்ண்ணா கடன் மேட்டர்ண்ணே நான் ஊர்ண்ணே நான் பீன்ண்ணே நான் அம்மாண்ணே நான் கடண்ணே நான் எப்படி எவ்வளோ ப்ளீஸ்ண்ணே. வேவு பக்கம் தானே வந்த? ஆமாண்ணே பக்கம் தான் வந்தேன். நான் மட்டும் வரல, இன்னொருத்தனை கூட வந்திருக்கான். இன்னொருத்தன் வெளியே நிறைய பேர் இருக்காங்கண்ணே, அவங்க தானே என்ன விட்டாங்க. உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துட்டு வர சொன்னாங்கண்ணே. ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்குவாண்ணே. பண்ணு. ஹலோ சொல்கிறா மச்சான், நான் டெலிவரி பண்ண வீட்டில் வந்து ஒரு காலிங் விழுந்துட்டாரா. என்னது? எதுக்குடா அதெல்லாம் பண்ண சொல்கிறேன்? அட்ரா டீ உன் ஆளுங்க வேற தொண்டா இருக்காடா. ஏய் நான் விளையாடுறியா? சத்தியமாக சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்தேன். ஏய் என்னடா விளையாடுறியா? இருடா வரேண்ணா. இவன் தான் ஆளா? டேய் எத்தனை பேர் வெளில இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் தானா இப்போ தானே நான் வெளியே இருந்தானா நான் மட்டும் தானே வரேன். டேய் நான் வேலை காட்டுறேன் சொல்றேன். போட்டு போயினே இருப்பேன். சார் இவன் தான் சார். நீ சொல்றா நான் வந்தேன். சொல்றா சொல்றா. ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே. யாருன்னு சரியா தெரில. 10 பேரா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். யாரடா சொல்ற? நீ சொல்றா நானே உள்ள வந்தேன். டேய் பாலா பாத்துக்கடா அவனை. உக்கார் என்கிட்ட கண்ணில் இல்லை, சுற்றலாம் மாட்டேன். உக்கார டேய். என்னடா அந்த பேக்ல இருக்கு? நான் டெலிவரி பையனா அது. அட அது ஏனா குர்ரா டேய். ஏனா ஏய், உங்களுக்கு குர்ரா. அது டெலிவரி பையனா அது. விடுங்கடா. குர்ரா டேய். எல்லாம் உனக்கு தான். நான் விடுனா. என்னடா டெலிவரி பேக்னா அது. பிரியாணியா? ஆமாண்ணா நான் எடுத்துக்கிறேன். டெலிவரி நான் கொடுத்துனா. பரிதிச்சு சோறு கூட வாங்கி தரல, நீ எது கொடுத்த நானா அது கஸ்டமர் தானா. அது கெட்டு போச்சுனா. அது நல்லா இல்ல. அது வேணாண்ணா. அது நல்லா இல்ல. அது டேய் நான் இது கெட்டு போலடா, உன் மூக்கு தாண்டா கெட்டு போயிருக்கு. ஏய் சொல்றா டேய். அது கெட்டு போச்சுனா. அது டேய் சொல்றா டேய். என்னடா இல்ல அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கெட்டு போச்சு அது. ஐயோ என்னடா அண்ணன் என்னடா பக்கத்துல தான்டா இருக்கேன். டேய் போதுண்ணா. என்னடா 2 வயசு தாண்டா வச்சுக்கோ. உனக்கு வேணுமா? சாப்பிடா. யாரோட ஓடி போய் அங்க பாருங்கண்ணா. அவர் கூப்பிடுறாருண்ணா. அவன் அப்படிதான்டா. கூடு. யாரா அவன்? ஐயோ மச்சான். என்னடா இது? அதான் நான் அப்பயே சொன்னேன். என்னண்ணா பாதி பிரியாணி துண்டாண்டா இந்த ஆளு. முதல்ல நிற்கிறமா
அதிர்ஷ்டோட போனடா. ஏய் பாரா, நான் காலையில் சொன்னலடா, எனக்கு நீ அதிர்ஷ்டம் போட்டு நான் சொன்னலடா. டேய் இது நமக்கு தேவைடா. இது மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கோ. என் பிரச்சனை தீச்சு, என் பிரச்சனை தீச்சு. இது புடியா, இது புடியா. இந்த பேக் ஃபுல்லாக பணம் தான். இந்த பேக் ஃபுல்லாக பணம். இவ்வளோ பணத்தை நீ பார்த்துருக்கியா? யோசிடா சத்யா, யோசிடா. சொல்லுமா. டிவி ஆன் பண்ணி முதல்ல நியூஸை பாரு. எதுக்கு? சொன்னா கேளு, முதல்ல நியூஸை பாரு. சரிம்மா, நான் பார்க்குறேன். ஊழல் வழக்கில் சிக்கிய எம்எல்ஏ துரை கைது. சென்னை சாலிகிராமத்தில் எம்எல்ஏ துரைக்கு சொந்தமான வீட்டில் சடலத்துடன் கண்டெடுக்கப்பட்ட வீடியோ ஆதாரம். மேலும் அங்கு மயங்கிய நிலையில் ஒருவர் மீட்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மோசடி வழக்கில் ஏற்கனவே சிக்கிய இவர் அதனை தொடர்ந்து புதுவை ஹலோ. டேய், பணத்தை அடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சலாம் நினச்சியா? அது எனக்கு சேர வேண்டிய பணம் தான். என்னோட அதிர்ஷ்டம். கண்டிப்பாக தேடி வருவேன்.